வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 7 டேஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சேலஞ்ச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோல நீங்க வந்து ஒரு ஆக்ஷனபிளான ஒரு 7 ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களோட ரிசல்ட் என்னன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து தேவைப்படும்னா, ஒரு ஃபோன் அப்புறம் கேன்வா வந்து நீங்க வச்சிருக்கணும். லாகின் பண்ணி தென் வந்து Instagram ஆர் YouTube நீங்க வந்து வச்சிருக்கணும். ஒரு 7 டேஸ்க்குள்ள நீங்க ஸ்டார்ட் தான் பண்ண போறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ஜர்னிய கன்டின்யூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். டே 1 என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து பிக் பண்ணணும். மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. நீங்க வந்து Amazonலயோ, இல்ல Flipkartலயோ, இல்ல வந்து Earn அப்படின்றதுல தென் வந்து Shopify பிளாட்ஃபார்ம்லலாம் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தேர்ந்தெடுக்க சொல்றதுக்கு உண்டான காரணம் வந்து, நீங்க நெறையா ப்ராடக்ட் தேர்ந்தெடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன் வரும். ஸோ, அதனால வந்து நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுக்கும்போது கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல ரேட்டிங்ஸ் இருக்கா? தென் வந்து ரிட்டர்ன் ரேட் வந்து கம்மியா இருக்கா? அதாவது மக்கள் அந்த ப்ராடக்ட்ட ரொம்ப நெறையா திருப்பி குடுத்துருக்க கூடாது. ஸோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து நல்லா செக் பண்ணிட்டு நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. என்ன ப்ராடக்ட், என்ன கம்பெனி அப்படின்றத நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டே 2 வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராடக்ட். அதாவது அந்த ப்ராடக்ட்ட பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து YouTubeல வந்து ரிவ்யூ பாருங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணி எப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு 2, 3 ரிவ்யூ வந்து பாருங்க. தென் வந்து அந்த ப்ராடக்ட்டோட 3 பெனிஃபிட்ஸ் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. தென் வந்து எந்தெந்த ப்ராப்ளம்லாம் அந்த ப்ராடக்ட் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்றத நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஹெட்ஃபோன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஹெட்ஃபோன் வந்து எந்தெந்த மாரியான விஷயங்கள்லாம் அது வந்து பெனிஃபிஷியலா இருக்கு. எந்தெந்த மாரியான விஷயங்கள் ப்ராப்ளம்லாம் அது வந்து சால்வ் பண்ணுது. சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு காதே வலிக்காது. ஸோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ, இந்த மாரி காது வலிக்காம இருக்கிறதுக்கு சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ, அந்த மாரியான ஹெட்ஃபோன்ஸையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ, அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. அந்த காது வலி அப்படின்ற ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. ஸோ, இந்த மாரி விஷயங்கள். ஸோ, நீங்க ஒரு சின்ன நோட்ஸ் மாரி எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும். யாருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது? ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது? இந்த ப்ராடக்ட்னால வந்து எந்தெந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் ஆகுது? ஸோ, இந்த மாரி நீங்க ஒரு சின்ன நோட்ஸ் மாரி நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ, டே 3 வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சிம்பிளா ஒரு 3 போஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க வந்து Canvaல வந்து டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ, அந்த ப்ராடக்ட்ட வந்து அதோட ஃபோட்டோஸ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட்ல நீங்க வந்து ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ, அந்த 3 போஸ்ட் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாரியான ஒரு போஸ்ட்டா இருக்கணும். ஸோ, நெக்ஸ்ட் ஒரு போஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் வந்து நீங்க சொல்ற மாரி இருக்கும். அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாரி. ஸோ, தேர்ட் ஒன் வந்து உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்ற மாரி நீங்க ஒரு போஸ்ட்ட வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லா போஸ்ட்டையும் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டாம். டே 4 நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க்க நீங்க வந்து செட்டப் பண்ணணும். நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த ஒரு அஃபிலியேட் ப்ரோகிராம்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் Amazon, Flipkart ஸோ இந்த மாரி நீங்க ஒரு அஃபிலியேட் ப்ரோகிராம்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில வந்து யூனிக்கான அந்த ப்ராடக்ட் லிங்க்க நீங்க வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த லிங்க்க நீங்க வந்து பிட்லின்ற மாரியான பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப கிளீனா தெரியும் உங்களுக்கு. ஸோ இத நீங்க வந்து உங்க Instagram பயோ இல்ல வந்து YouTube டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஸோ டே 5 என்ன பண்ண போறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ரீல வந்து அப்லோட் பண்ண போறீங்க. ஒரு ரீல் இல்ல ஒரு போஸ்ட் நீங்க எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த மாரி நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. தென் அதுக்கு உண்டான ரிலவன்ட்டான ஒரு 5, 6 ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க எல்லா போஸ்ட்டும் நீங்க வந்து போடும்போது, கீழ வந்து உங்க கேப்ஷன்ல வந்து லிங்க் இன் பயோ அப்படின்ற மாரி குடுங்க. ஸோ டே 6 நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் இது வருதுன்னா, நீங்க வந்து ரிப்ளை பண்ணுங்க. டிஎம் வருதுன்னா, நீங்க வந்து ரிப்ளை பண்ணுங்க. ஹார்ஷா உங்க ப்ராடக்ட்ட வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துக்கும் வந்து வெறுமனே அஃபிலியேட் லிங்க்க மட்டுமே பண்ணிட்டு இருக்காதீங்க. யாராவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. அதே மாரி இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஹானஸ்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னன்றத நீங்க வந்து சொல்லுங்க. ஒரு 10 பேர் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றாங்கன்னா, அதுல நீங்க ஒரு 5 பேருக்காச்சும் நீங்க வந்து ரிப்ளை பண்ணுங்க. டே 7 நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ரிவ்யூவ வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்க ரிவ்யூ அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோவ வந்து மேக் பண்ணி, உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட்ட
காட்டுங்க. இல்ல வந்து கேன்வால நீங்க எடிட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ நீங்க வந்து போட்டுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க ஒரு 3 பெனிஃபிட் சொல்லலாம். தென் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்ற மாரி சொல்லலாம். தென் நீங்க வந்து எண்ட் பண்ணும்போது இந்த மாரி இந்த ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு லிங்க் வந்து பயோல இருக்கு. நீங்க அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி. இது உங்களுக்கு டாஸ்க் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ரிவ்யூ வந்து அப்லோட் பண்றீங்க. அதே மாரி ஒரு கால் டூ ஆக்ஷன் நீங்க வந்து குடுக்குறீங்க. ஸோ எண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் 7 டேஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்டென்ட்ட நீங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அஃபிலியேட் லிங்க்க நீங்க வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 3 ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கிளிக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். தென் வந்து கன்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் ஈஸியா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும். அதே மாரி உங்களுக்கு ஒரு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வரும். ஸோ இந்த 7 டேஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சேலஞ்சுன்றது நீங்க பண்ணோனயும் நீங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து 7த் டேக்குள்ள உங்களுக்கு வந்து பெரிய சேல்ஸ் வரும்னு நான் சொல்ல வரல. பட் இத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்து கிளிக்ஸ் வருது, உங்களுக்கு எப்படி வந்து உங்க போஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.